அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் பெங்களூரில் பிஇஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், வணிகவியல் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு லெக்சரர், ஒரு ஆசிரியர், முரளிதர் தர்ஷன் பாண்டே என்று சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர், ஒரு அஃபான் என்று சொல்லக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு மாணவரை பார்த்து, நீ தீவிரவாதி, நீ நரகத்துக்கு தான் போவ, நீ ஒரு காலம் உருப்பட மாட்ட என்று கடுமையான பல சாபங்களை விட்டிருக்கிறார். இப்போ இந்த செயலை பொறுத்தவரையும் ஒரு ஆசிரியர் தங்களுடைய மாணவர்களை மிகச்சிறந்த முறையில் கல்வி கற்க வைத்து அவர்களை மிகச்சிறந்த மக்களாக உருவாக்குவது என்பதே ஒரு ஆசிரியருடைய கையில் இருக்குது. இந்த ஆசிரியரை என்ன பண்ணுறாருன்னா, அந்த அஃபான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவரை பார்த்து, நீங்கள் தீவிரவாதி, நீ உருப்பட மாட்ட, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக சபிச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு இந்த ஆசிரியர் ஒரு சைக்கோவாக இருந்திருக்கிறாருன்னா, நீ தீவிரவாதி என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 13 முறை தொடர்ச்சியாக அந்த மாணவனை பார்த்து சொல்லியிருக்கிறார். அந்த மாணவன் வெளியே தன்னுடைய நண்பனை சந்திப்பதற்காக போவதற்கு பர்மிஷன் கேட்டிருக்காப்புல. பர்மிஷன் கேட்ட அந்த மாணவன் மீது கடுமையாக கோபம் கொண்டு இப்படி பேசிய செய்தியை பார்க்குறோம். இதை சக மாணவர் வீடியோ எடுத்து அது இணையதளங்களில் இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. தேசிய வானவர் சங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதை கடுமையாக கண்டித்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மத உணர்வை புண்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறாரு, மத பிரச்சனையை தூண்டும் விதமாக பேசியிருக்கிறாரு என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகமும் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த செய்தி புதுசாக அப்படின்னா, இந்திய தேசத்தில் இது புதிய செய்திலாம் கிடையாது. இது பழைய செய்தி தான். இஸ்லாமிய மக்களை பார்த்தாலே அடிக்கணும், இஸ்லாமிய மக்களை பார்த்தா எதிர்க்கணும், திட்டணும், இஸ்லாமிய மக்களுடைய கடைகளை பார்த்தா சூறையாடணும். ஏன் இந்து மக்கள் கூட தாடி வச்சுருந்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் நினச்சி, அவர்களை இஸ்லாமியர்கள் நினச்சி அடித்து கடைசியில் காவல்துறையில் எங்களுக்கு தெரியாமல் அடிச்சிட்டோம், இஸ்லாமியர் நினச்சி அடித்தோம் என்று சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த அளவுக்கு இந்திய தேசத்தில் இஸ்லாமியருடைய சூழ்நிலை சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல் இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய பிஇஎஸ் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகம் இல்லை, எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் இப்படி மத வெறுப்பை தூண்டக்கூடிய உமிழக்கூடிய மக்களை ஒரு ஆசிரியர் என்ற இடத்துல நம்ம வைத்து அவர்களை பார்ப்பது என்பது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய ஆசிரியர்களே இப்படி பண்ணால் நிலைமை எப்படி மாறும்னு சிந்திச்சு பாருங்க. பெங்களூர்ன்றதுனால இப்போ நானும் பெங்களூரில் படித்த ஒரு மாணவன் தான், பெங்களூரை சார்ந்தவன் தான், படித்த ஒரு மாணவன் தான். நான் தமிழகத்தில் இருக்கிறேன். அதில் பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக கன்னடா பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன அறிவுரையாக ಕೂಡ சொல்லலாம். ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಈ ಥರ ಯಾರೇನು ಅಂದರೆ ಮುಸ್ಲಿಂ ಅಂದರೆ ಟೆರರಿಸ್ಟ್ ಅಂತ ಈ ಥರ ಮಾತಾಡಿದ್ರೆ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ಈ ಥರ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಕೋಪ ಬರುತ್ತಾ ಇಲ್ವಾ? ಈ ಥರ ಒಂದು ಟೀಚರ್, ಒಂದು ಲೆಕ್ಚರರ್ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ, ಇದೆಲ್ಲ ನೀವು ಥಿಂಕ್ ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ನೋಡಬೇಕು. ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ನ ಅಸೋಸಿಯೇಷನ್ಗೆ ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಯಾಕಂದರೆ ಅವ್ರು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಆ ಕಾಲೇಜಿನ ಅಡ್ಮಿನ್ಸ್ ಈ ಲೆಕ್ಚರರ್ನ ಸಸ್ಪೆಂಡ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಒಳ್ಳೆಯ ವಿಷಯ ಇದು. ಈ ಥರ ಲೆಕ್ಚರರ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಇರಬಾರ್ದು. ಈ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಹೆಂಗಂದರೆ, ಒಂದು ಸತಿ ಹಿಜಾಬ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂತು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ, ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ. ಆವಾಗೇ ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಂದ್ರೆ ಒಂದು ಹುಡುಗಿ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು ಎಲ್ಲವರು ಜೈ ಶ್ರೀರಾಮ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು ಬಂದರು ಅಂತ ಎಲ್ಲ ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. ಕರ್ನಾಟಕ ಈ ಥರ ಆಗಬಾರ್ದು. ನಾವೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳಾಗ ಇದ್ದು ಶಿಕ್ಷೆ ಕಲಿದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಈ ಥರ ಎಲ್ಲ ನಾವು ಜಗಳ ಆಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಇಕ್ಕೊಂಡು ಅವ್ರು ಪೊಲಿಟಿಕ್ಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಇದು ನಮಗೆ ಬೇಡ. ನಾವು ಶಿಕ್ಷೆ ಕಲಿಬೇಕು, ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಅಣ್ಣ ತಂಬಿಗಳಾಗಿ ನಮ್ಮ ಆಳ್ಬೇಕು. ಇದೇ ನಮಗೆ ಇಂಡಿಯಾ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದೆ. ಸ್ವಲ್ಪ ಈ ಥರ ಒಂದು ಪಾಲಿಟಿಕಲಿ ನಾವು ಯಾರು ಹೋಗಬಾರ್ದು, கேர்ஃபுல் ಆಗಿರ್ರಿ ಅಷ್ಟೇ. இதே போல் ஒரு விஷயம் எங்கே இருக்குன்னா, மணிப்பாலில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இதே போல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2022 ஐடிஐ படிக்கக்கூடிய ஒரு மாணவனை, இஸ்லாமிய மாணவனை, கேஎஸ் ராமகிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் மும்பையினுடைய தாஜ் ஹோட்டல் தாக்குதலை சம்மந்தப்படுத்தி அந்த தீவிரவாதியாக இருக்கக்கூடிய அஜ்மல் கசாபை ஒப்பிட்டு
பேசிய உடனே அந்த மாணவன் கொந்தளித்து, நீங்கள் எப்படி என்னை தீவிரவாதி என்று சொல்லலாம் என்னன்னே உடனே அவர் சுதாரித்து கொண்டு அந்தர்பல்டி அடித்து, நீ என் மகனை போல என்றெல்லாம் பேசியிருக்கிறார். சரி, அப்போ உங்கள் மகனை பார்த்து நீங்கள் தீவிரவாதின்னு சொல்லுவீங்களா அப்படின்லாம் அந்த மாணவன் கேட்டிருக்கிறார். ஸோ அதனால் இந்திய தேசத்தில் இது புதிதில்லை. ஆனால் இதை வேடிக்கையும் பார்க்க முடியாது. நீ வர காலங்களில் இந்த மாதிரி சிந்தனையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒன்று திருந்திக்குங்க, இல்லையா திருத்தப்படுவீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.